பக்கத்துல முக்கியமான கதை மட்டும் சொல்லு. ஆரம்பிக்கல நீங்க ஹீரோ தான்டா பேசணும். இல்ல அதான் கரெக்டா இருக்கும். நீ அங்க பாத்து பேச மச்சான். அப்பதான் பேசுவேன். நாங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே எடுக்கலான்னு பார்த்தோம் இந்த வீடியோவை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தோம். இன்னும் ஒரு வேலை வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க பேசவே இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஒரு வேலை வந்துச்சு, நான் வெளியே போயிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே திரும்ப எடுக்க போறோம். அஜித் ஆர்மி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீ பேசு. அதான்டா, வேற எதுவும் இல்ல. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், ஏதோ ஒன்று வந்துச்சு. எப்படி இதை போறதுக்குள்ள ஒரு 1K வந்துடும் நம்புறேன். சப்போர்ட் நீங்க தான் பண்ணோம். வரலன்னா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் மொத்தம் வந்துடும். எப்படி இருந்தாலும் வந்துடும். எப்படியா இருந்தாலும் வந்துடும். நாங்களே ஒரு 10 தடவை பாப்போம். சரி, அது வரட்டும், வராம போடும், அது மேட்டர் இல்ல. என்ன கதைனா அதுல வந்து நிறைய பேருக்கு எப்படி சொல்றது, ஒண்ணுமே பண்ண தெரியல. ஒரு சிலருக்கு புரியல, நடிக்கவே இல்ல. ஒரு சிலர் நடிக்கவே இல்ல. யாரெல்லாம் சொல்லுது அந்த நடிப்புங்க எல்லாம் பத்தி இவரு பேசுவாரு. அந்த டவுட்டுங்க எல்லாம் பத்தி வந்து பேசுவாரு. படத்தோட ஹீரோ கிளவுன் குமார் வந்து பேசுவாரு. பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே தெரியாது. என் மச்சான் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணான். ஆனா அவனுக்கு தான் தெரியும். ஆனா அழுதுட்டானே, இழுத்துனுக்கு தரன்னு இழுத்துன்னு போய் அழுதுட்டான். ஆனா முட்டி போட வச்ச சீன்லாம், அவனோட பிஹைண்ட் தி சீன்ஸ் முட்டி போட வச்ச சீன்லாம் கிட்ட எத்தனை நாள் ஷூட்? ஒரு வாரம் மச்சான். எத்தனை நாள் ஷூட் போச்சு? ஒரு 4 நாள். 4 நாளுமே முட்டி தான் போட்டிருந்தோம். நானும் அந்த பையன் இதுலதான் முட்டி போட்டதால தான் அவனுக்கு கால் புண்ணே சரியாச்சு. ஆமா, அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். கட்டை விரல் பக்கத்துல ஒரு விரல் இருக்குமே, அந்த விரல் அடிபட்டுச்சு. மாடு பால் செருப்பாயாச்சு. அந்த பொண்ணு நார்மலா இருந்தாலே சரி. மாடு பால் கறக்கும் போது மாடு வந்து கால்ல மெச்சிச்சு. அப்ப அந்த வந்து இதெல்லாம் நடா, இது படத்தை பத்தி பேசுறா. அப்ப வந்து அடிபட்டுச்சு. அது ஆறுறதுக்கான முக்கிய காரணம் இருந்துச்சு. நீ வந்து கண்டென்ட் மட்டும் பேசு, இதெல்லாம் நான் கட் பண்றேன். அப்ப முன்னோட இது மட்டும் சொல்லு, என்ன பண்ண அது மட்டும் சொல்லு. அவனை பத்தி சொல்லும் போது அவன் சொல்லி பாத்தல. இல்ல, நான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா நடிப்பு வரல. ஒரு அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணேன். நீங்க பாத்துருப்பீங்க நடிப்பா இல்ல கடிப்பா அப்படின்றத. நான் கஷ்டப்பட்டு பேசினீங்கல்ல உமால. உன்கிட்ட மைக் நீ பேசுற. சரி பேசுற. நானே ஏதோ ஒரு மடமாடம் ஷூ ஓட்டுறது ஏதோ ஃப்ளோல சொல்லுவேன். பாத்தியா, அவங்க இவங்க வந்தார்கள். அது மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் நடிச்சேன். ஏன்னா எனக்கு நடிப்பு வரல. எனக்கு டைரக்டர் ஏதோ சொன்னாருன்னு யோசனை நடிச்சேன். அது நல்லா நடிச்சனா இல்லையா நீங்க தான் சொல்லணும். நல்லா நடிச்சனோட நடிச்சனா இல்லையான்றதை நீங்க தான் சொல்லணும். அப்போ நான் டைரக்டர் சொல்லவே தேவை. கமல்ல கழுவி ஊத்துனாங்க, அதை பாத்துட்டோம். சரி அவன் எங்க காஜி பேசுவாரு. செகண்ட் ஹீரோ கபால் கிருஷ்ணா பாக்குறானா? அவர் ஜியோ படம் கிருஷ்ணாவா? அவர் ஜியோ படம் போடுவாரா? ஒன்னதான் போடுவாரு. அப்பா நான் அந்த டைப்ல ஸ்ட்ரைட் சொல்றேன். மைக் வச்சுருந்தோம் மீறி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் முட்டி போட்டது 4 நாள் தான். ஃபர்ஸ்ட் 2 நாள் முட்டி போற வரைக்கும் தெரியல எதுவுமே. சரி, கால் வலிக்கல எதுவுமே, அப்படிலாம் எதுவுமே தெரியல. ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாளா தொடர்ந்து முட்டி போடும் போது ஆள் மாத்துவீங்க. நான் வரல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கான்பிடென்டா இருந்தாரு. இவங்க வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வரலன்னா அந்த வீடியோ நான் எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண போறோம். அந்த சீன் வந்து நடிச்சு கொடுத்துட்டாங்க. அது நைட்டு தூங்கும்போது உங்க அப்பா ஒண்ணு மிஸ்டேக் பண்ணாரு. அந்த வீடியோ மாமா ஒண்ணு பண்ணாரு. அந்த மாதிரியா மேலும் அப்புறம் ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் என்னால முடியல. 3ஆவது நாள்லாம் முட்டி போட்டு கால் பயங்கரமா வலிய தீச்சு. எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது ஜீன்ஸ் பேண்ட்ல போட்டதுனால எனக்கு அவ்வளவு தெரியல. 2ஆவது நாள் வந்து அதே ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்ட முட்டி போடும்போது, அதுவும் தெரியல. 3ஆவது நாள் லோயர் மாத்தி வந்துட்டேன். செம்ம கஷ்டமாயிடுச்சு. சரி என்னடா பண்றது, இவனுக்கு வேற வெறுப்பேத்தினிரு, நான் அல்ல விட மாத்திருடா, நான் வரலடா, என்னை விட்டுருடா அப்படின்னு கேட்கல. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி கேமரா வரணும்தா இல்லையான்னு செக் பண்றதுக்கு போவாரு. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி கட் பண்ணி விட்டுறாங்க. வாடா உள்ளோடா. எனக்கு என்னன்னா, எனக்கு அது பெருசா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரியல. ஜாலியா சிச்சுன்னு தாங்க. நான் நல்லா அந்த ஷூட்ல ஃபுல்லாவே சிச்சுன்னு தாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல.
முட்டி போட்டு நல்லா ஜாலியா சிரிச்சிருந்தாங்க. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, வில்லனுக்கு என் நப்பாட்டி குத்திங்க, நப்பாட்டி ஏன் வில்லன்லாம் நப்பாட்டி சாப்பிட மாட்டானான்னு தெரியல எனக்கு. வந்து யாரு இவர் பேர் கேரக்டர் சப்ப பேச படத்தோட சப்ப பேசுவார். ப்ரோ எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல அவ்வளவுதான். நீ என்ன பண்ண, என்ன நடந்துச்சு, நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நீ வந்து எப்படி தெரியுமா சொல்ற, நீ எப்படி இது உள்ள வந்துன்னு சொல்லு. அதான் ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம்லாம் பண்ணோம். ஆனா இந்த ஷார்ட் பிலிம் நான் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை நானு. இதுக்கு முன்னாடி பண்ணதே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஷார்ட் பிலிம் நாங்க பண்ணுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஏதோ போய் எப்படி ஆயிடுச்சு. வேற கோல்வி கிளியா கோழினா ஒண்ணும் இப்ப வந்து நாங்க இதான் ஏன் பேசுவோம் எங்களுக்கும் தெரியாது. படம் போட்டோம், சரி இதையும் போடுவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல வேற கண்டென்ட் எல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. பேச டைம் இல்லையா? பேச டைம் இல்ல, அதெல்லாம் ஒரு வேலையா ஓடுங்க பண்றீங்க பிள்ளைங்க கேட்டா இல்ல. இதை பத்தி பேசணும்ல அப்புறம் இன்னும் டவுட் எல்லாம் வேற நிறைய இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க. நான் பில்லியன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஆனா போன் பண்ணி பர்சனலா போன் பண்ணி கேட்டாரு ஒருத்தர், பாட்டு எப்போ வருதுன்னு கேட்டாரு. இவனுக்கு படமே எவ்வளவுதான் பார்த்து போறதுன்னு கேட்டாங்களா? நீங்க எல்லாம் சத்தியமா ஓப்பனா சொல்ல போனா ஒரு 20 விட மீதி படம் என்ன கேட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எங்கடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் செகண்ட் ஹாஃப் எங்கடான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னா, நாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல படம் பண்ணாங்க, நீங்க எல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க, ஓட்டி பாத்துட்டு போயிடுவீங்க அப்படின்ற ஒரு பயத்துலதான் நாங்க வந்து நீங்க இவ்வளவு நேரம் கேக்குறீங்களா, ஆஃப் படம் தான் இருக்கு மீதி படம் எங்கன்னு கேட்டீங்கல்ல, 2 நிமிஷத்துலயே வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இது எடுத்தது. நாங்க இதை இன்னும் பெருசா வளர்க்கணும்னாக்கா வளர்த்துருக்கலாம். டேரக்டர் எல்லாம் வளர்க்க தெரியாது, நாங்க தான் நடிக்க தெரியாது, ஆள் இல்ல அந்த மாதிரி. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பாத்தீங்க, செகண்ட் ஹாஃப் கேக்குறீங்களே. நாங்க எதிர்பார்த்தது என்னன்னா 10 நிமிஷம் வரதே அதிசயம் நினைச்சோம். 17 நிமிஷம் வந்துருக்கு. முதல்ல நிறைய பேர் புரிஞ்சதே எனக்கு அதிசயமா இருக்குது. அதுவும் ஒரு உண்மைதான். நான் புரியாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்களா சொன்னாங்க. அது வரைக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் பார்த்தா நல்லா இருக்கும். கட்டுவான் இதுல வந்து அந்த மாதிரி சோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி எனக்கு டிஃபரெண்டான கேள்வி அப்படிலாம் எந்த கேள்வியும் வரல. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஏன்டா படம் ஃபுல்லா கீழே குஞ்சு நிக்கிறீங்களா கேட்டாங்க. இல்ல சிரிக்கும் போது நான் எதுவும் பண்ண முடியல என்னால. சுபாவம்ல ஒரு டைரக்டர் வேற ஃப்ரேம் கட் ஆகுதானே பாத்துட்டு வராது. பிரேம் கட்டாக ஆஃப் ஆயிடுது, அப்பப்போ போன் சூடாயிட்டு வேற எதுவும் கிடையாது. தண்ணி ஊத்துருக்கோம். அப்போ தமிழ் அவங்க அப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போன் வாங்கி கொடுத்துருங்க, அவனுக்கு பாவம். அதான் அந்த நபாட்டி வந்து வில்லன் எதுக்கு அதை குத்துதுன்னா, அவன் ஜாலியா தான் இருப்பான் எப்பவுமே. அவன் வந்து காமெடியான ஆள் தான் அந்த வில்லன். அவர் பார்த்தாங்கன்னா அவங்கள சொல்லலாம், அந்த கேரக்டர் சொல்லலாம், அவருக்கு ஒரு பாத்துக்க கூடாது. ஜாக் அவர் வந்து ஆனா இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. இவனுங்க எல்லாம் கூட போன் பண்ண உடனே வந்துடுறமா ஓகேப்பா நான் பாத்துறேன்ப்பா. ஆமா 5 நாள் அவரு எத்தனை கிலோமீட்டர் 30 அப் அண்ட் டவுன் 60 வந்து போய் இருந்தாரு. அவர் எல்லாம் ₹1 கூட காசு எல்லாம் வாங்கல. ஆனா ஒரு தற்கூரி ஒருத்தன் சும்மா நடிக்கவே தெரியாது. நடிக்கவே தெரியாது. இன்கம் எவ்வளவு? அது கேளு இரு. அவன் என்ன பண்ணுவானா, காமெடின்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ தான் எடுத்து போட்டுன்னு இருக்கிறான். அவன் போட்டான், அது ஏதோ பண்றான், ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்றான், அதை எடுத்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் வேற போடுறான். அவன் போட்டுட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு 1000 லைக்கோ 2000 லைக்கோ வந்துட்டு போகுது. அவன் என்ன கேட்கறான், என்கிட்ட காசு கேட்கறான். நான் வந்து நடிக்கிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை. இவனுங்க எல்லாம் சும்மாதான் வந்தானுங்க, காசு கேட்கறான். அவன் வந்து நீ அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா நினைச்சிட்டேன். நான் என்ன பண்றதுன்னா, அவர் திறமைக்கு காசு இல்லையா அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்குது என்கிட்ட. அப்பனா நீங்க சும்மா வேலை வாங்குறீங்க, அவருக்கு திறமை காசு இல்லையா அப்படின்னுச்சு. உங்க திறமையை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் இன்னும் பணக்காரன் ஆகலைங்க. எனக்கு யாரும் அந்த மாதிரி காசு கொடுக்கல. எனக்கு யாருன்னா காசு கொடுத்தாங்கன்னா அப்ப நான் வந்து காசு கொடுத்து உங்க திறமையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கட் பண்ணி விட்டேன். கடைசியில என்ன பண்ணிட்டோம், ஒரு சப்ப கேரக்டர் வந்து திடீர் முடிவு, நீ வந்து பண்று அப்படின்ட்டு சொக்கலாம் மாட்டி வந்து அப்படியே வந்து முன்னாடி நின்று. அவ்வளவுதான், அவன் வந்து திடீர்னு வந்தவன். ஆனா அவன் எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பெஸ்ட் கொடுத்துட்டு அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான். கேரக்டர் நான் பண்ணுவேன், அதை நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை நானு. லாஸ்டா அப்ப நான் தான் படம் தெரியல வைத்து, அதனால நாங்க பண்ணிட்டோம். நாங்க அது படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி வேற என்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, சவுண்டு அதுக்கு மேல என்னால குவாலிட்டியா பண்ண முடியல. ஏன்னா நீ அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் சவுண்ட் தான் வரும். இந்த இதே மைக் என்ன பண்ணுவான், எங்க சொக்காவில மாட்டிப்பான் ஷூட் பண்ணும்போது. அவனும் மாட்டிப்பான், இவனும் மாட்டிப்பான். ரோட்ல என்ன வண்டி போனாலும் அந்த சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணும்போது நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய கட் ஆகும், நிறைய வாய்ஸ் தான் லோ ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம 2 வச்சோம்னா எக்கோ வரும். இங்க ஒண்ணுலாம் வச்சோம்னா எக்கோ வரும். அதனாலதான் இப்போ 1 பேசுறது வரும். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த சைடு இருந்து பேசுறது வந்து லோவா கேட்கும். அதனால அந்த குறைபாடு எல்லாம் இருந்திருக்கும். அந்த டைம் அதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ணவங்க பாதி பேர் நண்பர்கள் தான். மீதி இருக்கிற கமெண்ட் எல்லாம் யாரும் கூட பண்ணல.
டப்பிங் பண்ற அளவுக்கு பணக்காரங்க இல்ல. மத்தபடி யாருன்னா இருக்குது, அவ்வளவுதான். நன்றிகள் தான், வேற எதுவுமே கிடையாது. இதே லவ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே நன்றிகள் தான் சொல்லலாம். இதுவே பெரிய நியூஸ் எங்களுக்கு. இவ்வளவு கூட நம்ம இது கூட பாக்கல. இது ஏன் இதுனா நார்மலா வந்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு ரீல்ஸும் வந்து வியூஸ் போறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு 45 செகண்ட் ஒரு 60 செகண்ட்குள்ளதான் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு 10K கூட போகும். பனானான்னுவான், கத்தி சண்டைன்னுவான், அதெல்லாம் போயிடும். எங்களுக்கு அதெல்லாம் மேட்டர்ல. எங்களுக்கு வந்து ஒருத்தன் எங்க கதையை வந்து பார்த்து 17 நிமிஷம் ஒருத்தன் வந்து எங்க கதையை பாக்குறான்னா ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறானோ அவன் ஒரு 500 பேர் 600 பேர் பார்த்து எங்களுக்கு பெரிய விஷயம். அதுவே நீங்க வந்து வேல்யூ பண்றோம். அந்த டைம்ல எங்களுக்கு யோசனை அந்த நீங்க ஒரு 17 நிமிஷத்தை வந்து ஒதுக்கிட்டுக்கிறீங்கன்றது நீங்க ஒரு 100 வியூஸ் கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு நன்றி தான். அது பெரிய விஷயம். அதனால உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லிடுறேன். வேற மத்தபடி என்ன சொல்லணும்னாக்கா, எனக்கு என்ன யோசனைனா, இது வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு யாராவது ப்ராஜெக்டா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு 4 வருஷமாவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி எல்லாமே ஃபிளாப் தான். ஒன்னு வீடியோ எடுக்கும்போது வந்து ஸ்டாப் பண்ணிருவோம். அது இல்ல மச்சான், அது இப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. அது 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 அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து ஷார்ட்ஸ் போட்டு வச்சு சும்மா வீடியோ பேச முடியாது. படம் எடுக்க வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கன்வெர்ட் தான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நாங்க பண்ணது வந்து ஒரு 6 ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எங்களுக்கு வேஸ்டாவே போயிடுச்சு. ஒண்ணு அப்படியே இருக்குது, எடிட் பண்ணி அப்படியே நிக்குது. எல்லாமே அப்படிதான். ஒன்னு ஆடியோல போயிடும், ஒன்னு வீடியோ எடுக்கும் போதே வந்து கோளாரா எடுத்துருவோம், அப்படி போயிடும். நிறைய கோளாறு. சக்சஸ் இது எப்படின்னா இது நாங்க அப்லோட் பண்ணதான் சக்சஸ். எங்களுக்கு எல்லாம் சக்சஸ். ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய நான் ஒரு 4 வருஷமா இருக்கோமா. ஆனா இது 4 வருஷமா ஒரு 4 வருஷமா இருக்கிறோம். 4 வருஷத்துல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ணத்தான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு. அதுதான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்ட். நாங்க ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோம் இந்த படத்தை. ஸ்கிரீன்றத விட அது நமக்குதான். அதுதான் எனக்கு அதுவே போதும். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இந்த பையன்லாம் உண்மையா பெருமையா பேசலாம். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே ஆயிடுச்சு. யூடியூப்ல பாக்கவே தான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுநாள் வீட்டுக்கு வந்து நான் பாத்துருப்பேன். நம்ம பசங்க நச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்துருப்பேன், இல்லலாம் சொல்லல. எங்களுக்கு வந்து பாத்தோன்னா பர்சனலா வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து நீங்க இவ்வளவு நேரம் அந்த 17 நிமிஷம் ஒதுக்கி எங்களுக்கு யோசனை பார்த்துட்டு ஒரு 600-700 வியூஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவே வந்து ரொம்ப நன்றி. நன்றிகள். பேசிக்கலாம். என்ன சொல்லணும்னா முடிவுரை முடிச்சு எல்லாரும் கதை புரிஞ்சிச்சு. நாங்க நான் என்ன யோசனா, எங்களை மாதிரி சைக்கோங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், எங்களை மாதிரி சைக்கோங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற ஐடியால தான் நான் இருந்தேன். ஆனா எங்களை மாதிரி சைக்கோ சில பேருக்கு புரியல, சில பேர் கேட்டாங்க. அவனுலாம் எப்படி சொல்றது, அவனா ஒழுங்கா பாத்துட்டு இதுல சைக்கோங்களுக்கு புரியுது சைக்கோங்களுக்கு புரியல அப்படின்றதெல்லாம் கதை இல்ல. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சொன்னாங்க மைக்ல சார்ஜர் இல்ல, உரையை முடித்துக் கொள்கிறோம், நன்றி. அங்க பண்ணது எல்லாமே என்னன்னா ப்ளூபர்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வரும். ப்ளூபர்ஸ் ஒரு சில கோளாறு எல்லாம் இவனுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி அப்படியே ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் வரும். அதை மட்டும் பாத்துட்டு நம்ம இன்னொரு வீடியோல வந்து மக்களை இன்னொரு வீடியோல பாப்போம். இன்னொரு வீடியோல வந்து இதை பத்தி தெளிவா காஸ்டிங் பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். நன்றி நன்றி. என் தங்கச்சிங்கடா என்னதானே என்ன கதை கொடுக்குறியா? உங்க தண்ணிங்க தூக்கிட்டு இப்ப நடிக்கிறீங்களா? நாங்க ஓடி போட பிளான் பண்ணதெல்லாம் உண்மைதான். பாட்டி ஓருக நல்லா பண்ணலண்ணா. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கும், அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? காலேஜ் லீவ்னா இல்ல, அது முன்னாடி தான் வரும். ஓ கண்டிதான் நீங்க கேளுங்கண்ணா. வேற அண்ணன் நீங்க இன்னும் சொல்லிட்டு போயிட்டுருங்க. என்ன உன்னோட என்ன கேட்க முடிச்சு? இல்ல அவரு என்ன கேப்பாப்புல என்னன்னா தெரியாம பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பேச்சு கேட்டு ஓடி இருக்கோம். என்ன கேட்டு நிக்கிறாங்க, பதில் சொல்ற அண்ணன். நாங்க ஓடி போ பிளான் நல்லா உண்மைதானா? 1 நிமிஷம் நீங்க தானே தூக்கிட்டீங்க. சாரி சாரி ஆக்ஷன். டேய் தங்கச்சங்கடா, ஆக்ஷன்.
நானும் அப்பத்துல இருந்தே பாத்துனுக்குறேன். நித்தி பூசின் விட்டேன் அவனை பார்த்தனா ஆக்ஷன். கண்டிச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அவளை போன் பண்ணி கொடு. நாங்க லவ் பண்ணலாம் உண்மைதானா? ஆனா லவ் பண்ணும்போது உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாதுண்ணா. டேய் என்ன வளர்ற நீங்க இப்ப கதை கொடுக்கு டைலாகே சொல்லடாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ நானும் அப்பத்துல இருந்தே பாத்துக்கிறேன். சும்மா நிச்சி புசின்னு ஆக்ஷன். உம்மால நீ உருவடைக்கிறதுக்கு ஒரே காரணம். சார் இந்த விஷயம் தெரிஞ்சு உத்தரவாதத்துல வச்சதுல இருந்து விளையாடு நீ ஃபுல்லாவே. ஆக்ஷன். நீ இவ்வளவு நேரம் உருவாட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா? எங்க அப்பன் பேரு குமார். அதை வச்சுக்கிற ஒரே காரணத்தால தான் அவனை விட்டு வச்சுக்கிறேன். எவ்வளவு அழகா என் தங்கச்சி நிர்மலா சீதாராமன் பேர் வச்சா நீ என்னடா மிஸ்ஸி புசின்னு சொல்லுற. நானும் பார்த்துருக்கிறேன். பாட்டி ஊர்ல நல்லா பண்ணலன்னா அப்படியே ஒரு அத்தடையில கத்துரு நான் காப்பாத்து. ஏய் பாஸ்டாது நூல்லாம் போட்டுன்னு நீ ஏடா சிச்சி நிக்கிறா? நானே அப்பதுல இருந்தே பாத்து நிக்கிறேன். ஆக்ஷன். மச்சாமி கை கட்டுதல்றா. மச்சாமி கை கட்டுதல்றா. ஏய் போன் வந்துச்சுங்களா? ஹலோ யாரு? ஹலோ அண்ணா. யாருமா? நிஷியா? நிஷி ஆள் இல்லம்மா. மச்சாடி தாராடி ஆக்ஷன். நீ இவ்வளவு நேரம் ஹலோ யாரு? ஹலோ அண்ணா. யாருமா? நான் நிஷி. நிஷியாமா? நிஷியா அவங்க ஆள் இல்லம்மா. போலாமா? ஓகே. என்னடா அதெல்லாம்? என்னடா இப்படிலாம் பண்றாங்கடி?